வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். 30 நாட்கள் தமிழில் பேசலாமா என்ற தொடரில் 29ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முன்மொழிவின் பகுதி 2. கல்வி என்பது 7வது அட்டவணையில் ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வருகிறது. இதில் கூறுவது என்னவெனில், மும்மொழி கொள்கையை பற்றிதான். பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கட்டாயமாக 3 மொழிகளும் கற்க வேண்டும். அதிலும் 2 மொழிகள் மருத நாட்டின் மொழிகளாக இருத்தல் வேண்டும். இதனை தேர்ந்தெடுக்கும் சுய முடிவையும் மாநிலத்திற்கே வழங்குகிறது. இவ்வாறு இருக்கையில் மகிழ்மதி மாநிலம் என்னவென்று இதனை எதிர்க்கிறார்கள் என்று பார்க்கையில், தேசிய கல்விக் கொள்கை 1968 முதல் முறையாக கொண்டு வந்த பொழுது இவர்கள் மறைமுகமாக மருத மொழியினை திணிக்கும் முயற்சியினை ஈடுபட்டார்கள். எனவே இக்கல்விக் கொள்கையும் அதன் தொடர்ச்சியாகவே உள்ளது என்று இதனை எதிர்க்கின்றனர்.